அதாவது இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணிருந்து கலியுகம் பிறந்து 43வது நாளில் அதுக்கு முந்தைய ஒரு 4 ஆழ்வார்கள், அதாவது பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பேயாழ்வார், திருமணி சிவரான், இவங்கெல்லாம் அவதாரம் பண்ணினாங்க. இந்த துவார யுகத்தில் தான் வேதவியாசர், பராசர முனிவர்களுடைய மகனான வேதவியாசர் நம்மளுக்கு அந்த நிதா இருந்ததை 4 வேதமாக பிரித்து கொடுத்தார். அதே காலகட்டத்தில் அவங்கவுங்க தாய்மொழியில் வேதம் இருந்தால் தான் அந்த வேதத்தினுடைய சுவை பயனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற நம்ம பேரில் மிகப்பெரிய கருணை கொண்டு பேருபகாரம் பண்ணினவர் இந்த விழாநாயகனான நம்மாழ்வார், சடவாபர் பகலாபர்னு சொல்றது. அவர்களுடைய கருணையினால நாம் இந்த திராவிட வேதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வடவேதத்தை குறை சொல்லல, அந்த வடவேதத்தினுடைய அர்த்த புஷ்டிகள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம பேரில் கருணை பண்ணி என்ன சொன்னாரு. ஆனால் பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிற போது பலனை செய் கர்மத்தை எதிர்பார்க்காதேன்னு சொன்னார். அந்த சமஸ்கிருத வேதம்னு நீ யாக யஜ்ஞங்கள் பண்ணு, எதையுமோ செய்ய, பலனை எதிர்பார்க்காத, பலனை நாம் எப்போ கொடுப்போம் அப்போ தான் கொடுப்போம். அதாவது புண்ணிய பலன் கூடி வரும் போது கொடுப்போம் அப்படின்னு நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் சாதித்தார். ஆனால் நம்ம இந்த வராகச முனிவர் அருளிய தமிழ் வேதம் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய வேத மந்திரம். அதில் எத்தனையோ பேர் நம்ம சுதர்சன மடத்தின் சார்பிலையுமே அந்த சுதர்சன மடத்துக்கு அன்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த தமிழ் வேதத்தினுடைய ஏற்றத்தை, எளிமையை, பலனை அனுபவித்து உணர்ந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட விழாவில் நாமெல்லாம் கலந்துக்கிறதுக்கு ஆண்டாள் தாயார் அருள் செய்தபடி புண்ணியம் யாமுடையோம். புண்ணியம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நிறைவான ஒரு தெய்வீகமான வைபவத்தில் கலந்து கொள்கிற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். எத்தனையோ கேளிக்கைகள் இருக்கிற போது நாமெல்லாம் உயிர் பொருட்டு நம்மாழ்வார் நம்மளுக்கு இதை செஞ்சிருக்கிறாரு. அதில் இந்த மனிதர்கள் இருக்கிற ஜிஆர் சுவாமிகள், அதாவது வேதமந்திரம், யாக யஜ்ஞம், தவதானத்தல்களில் பெருமாள் அடைய வேண்டும்னு வேதம் சொன்னாலும் நாம ஜபத்திலேயே நாம் எல்லா நலனையும் அடையணும் அப்படின்னு இந்த இஸ்கான் நிலையத்தை, அதாவது பிரபுபாதாவுடைய ஆட்சியின்படி வந்திருக்கிற அந்த சாமிகளுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா இது என்ன, நம்ம கூடி எழுந்து போட வேணும். இன்னொரு சமாச்சாரம் சைவம் வைணவம் அப்படிங்கிற வேற்றுமை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ நம்மளுக்கு நாமளுக்குள்ள நாம் இந்த சைவம் வைணவம் வேற்றுமை பண்ணிட்டு இருந்தோம்னா வேற்று மதத்தக்காரர்கள் அந்த மதத்தையுமே ஆதரிக்கிறார்கள் நம்மாழ்வார். அவரவர் விதிவெளி, அவரவர் இறையவர், அவரவர் இறையவர், குறைவில்லை இறைவர். ஆனால் நம்ம தான் தெய்வத்தை கும்பிடுறோம். அந்த வகையில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வைஷ்ணவமாகட்டும் சைவமாகட்டும் நாம ஜபத்தில் பெருமாளை சேவிக்கிறீங்களோ, பெருமாளிகிட்ட பேசுறீங்களா இருக்கட்டும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேணும். இன்னும் இந்த அதாவது திருக்கோவிலுடைய ஒரு எளிய விளக்கத்தை சாமியினுடைய திருக்கரங்களால் வழியிறாரு. நம்மாழ்வாருக்கு எவ்வளவு கருணை நம்ம போல ஜீவாத்மாக்களுக்கு இருந்ததோ, உடையவருக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு கருணை இருந்ததோ, பேருபகாரம் இருந்ததோ, அந்த கருணையை விட பல மடங்கு அதிகமான கருணை நம்ம சாமிக்கு நம்ம பேரில் இருக்குது. 106 திவ்ய தேசங்கள் பாதயாத்திரையாகவே சென்று வந்து பெருமாளைக்கு அருள் வாங்கி நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நாம பெருமாளை சேவிச்சு போது நம்மளால தோண முடியாது, நம்மளுக்கும் பின்னாடி பெருமாளை சேவிக்க வேணும். இந்த திராவிட வேதமான தமிழ் வேதம் தலைக்க வேணும்னு ஒரு அஞ்ஞானத்தால குடும்பம் வச்சு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தெய்வீக கல்வியை, திராவிட வேதத்தை, சமஸ்கிருத வேதத்தையும் 2 கண்களாக, வட வேதத்தையும் திராவிட வேதத்தையும் 2 கண்களாக சொல்லிக் கொடுத்து நம்மளுக்கெல்லாம் பேர் வைஷ்ணவத்துக்கும் பேர் உதாரணம், இந்த சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்துக்கும் பேர் உதாரணம். அந்த பேர் உதாரணம்லாம் நாம் அனுபவிப்போம். சாமியோட சில இந்த வைணவ இந்த மாநாட்டினுடைய குறிக்கோளில் சாமி கொஞ்ச நேரம் சாதிப்பாரு.
அடியை நாங்கள் ஒரு இது பண்ணுறோம். செடி முதலே நாம